சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. கதை சொல்லி அதன் மூலமாக சிவ போதனையினை நம்ம சிந்திக்கிறோம். சிவசிவா இது ஒன்றும் பாடம் இல்லை. ஏன்னா புரட்சி கவிஞர் பாரதியாரே பாடல்கள் பாடியிருப்பார், குழந்தைகளுக்கு சொல்லியிருப்பார், பெரியவர் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்ட்டு. அப்போ இந்த சிவ போதனைகளை, சிவ தாத்பரியங்கள், தத்துவங்களை இந்த மாதிரி கதைகள் மூலமாக சொல்லும் பொழுது இன்னும் அது மனதிலே படம். நமச்சிவாய வாழ்க. இப்போ சொன்ன கதையில் லாஜிக்கெலாம் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? சொல்ல வர்ற சிவ கருத்து என்ன, இதை மட்டும் பார்ப்போம். மனித பிறவி தான், சரிங்களா? இந்த குரங்கு வாலில் முள்ளு குத்திடுது. அந்த கத்தி வச்சுக்கிறவன்ட்ட போய் கேட்குது, முள்ளை எடுக்கிறதுக்கு பதிலாக வாழை அறுந்து போகுது. அப்போ இப்படியே இந்த வாளுக்கு பதிலாக அந்த கத்திக்கு பதிலாக ஓலைப்பட்டி, அந்த ஓலைப்பட்டிக்கு பதிலாக வெள்ளரி பிஞ்சு, அந்த வெள்ளரி பிஞ்சுக்கு பதிலாக மாட்டுக்கு பதிலாக எண்ணெய், செக்காற்ற எண்ணெய்க்கு பதிலாக தோசைக்கு பதிலாக பொட்டு, இத்தனை சுழற்சி. இதுதான் வாழ்க்கை. இப்போ நம்மளாம் இருக்கோம், கர்மா கண்டிப்பாக துரத்தும். அதான் கர்மா. மனித பிறவி, மனிதன் பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் எத்தனை விடயங்கள், நிகழ்வுகள், சோகங்கள், மகிழ்ச்சிகள், இன்பங்கள், துன்பங்கள், அப்போது கேவலங்கள், பெருமிதங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது. அப்போது கர்மா, அதாவது நம்முடைய கோபமும் கர்மா, தூக்கமும் கர்மா, பசியும் கர்மா, நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பம் எல்லாமே கர்மா. ஆகையினால் இந்த கதையில் சுயநலம் இருக்குது, பொதுநலம் இருக்குது. அதுதான் வாழ்க்கையில் நல்வினை தீவினை. இந்த கதைப்படி குரங்கு ஒருத்தட்டையும் ஏன் எப்படி பசியில் படுத்து கிடக்க, ஏன் இப்படி தண்ணி வச்சு தோசை சுடுற, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இது ஒரு நல்ல குணம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது அது எல்லாமே தீந்துருது. இது கொடுக்குற எண்ணெயும் சரி, வெள்ளரி பிஞ்சும் சரி, இந்த மாட்டுக்கு கால் முடிஞ்சிருது, இந்த மாதிரி. அப்போது அந்த இடத்துல பற்று வந்துடுது. ஆகையினால் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு நல்லது செஞ்சு அவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கி, வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட அந்த பொருளையை வாங்கி இப்படியே போயிடுது. கடைசியில் அந்த கதைப்படி அந்த குரங்கு மலை மேலேருந்து தற்கொலை செய்தது. மனிதர்களாகிய நமக்கு பிறப்பை கொடுத்து சிவனுக்கு தெரியும் மரணம் என்னங்கிறது, எப்போங்கிறது அவனுக்கு தெரியும். ஒரு சிலர் தற்கொலை பண்ணுறாங்க, அது நமச்சிவாய, அது சிவனை உணர்ந்தவர்கள் செய்ய மாட்டாங்க, சரிங்களா? இதுதான் வாழ்க்கை. ஆகையினால் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமச்சிவாய சிவசிவா. இந்த காணொளிகள் மூலமாக நாம் உணர்வது நமச்சிவாய வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. இந்த கதையின்படி நல்லது செய்யுது, ஆனால் தனக்கு இல்லையேங்கிறதுல அந்த இடத்துல விரோதத்தையும் வளர்த்துக்கிறது இந்த குரங்கு. அந்த மாதிரி தான் இந்த பிறவி நம்ம எடுக்கிறோம். நம்ம நினைக்கிறது ஒன்றாகி போகும், நடக்கிறது ஒன்றாகி போகும். இதனால் கர்மாக்கள் கூடும், பிறவிகள் தொடரும். எப்படி இந்த குரங்கு கதையில் இத்தனை சம்பவங்கள், அந்த மாதிரி. ஆகையினால் எல்லாம் ஈசனுடைய செயல். இது போன்ற காணொளிகள் மூலமாக நாம் சிவ போதனைகளை சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம்.